ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு சுவையான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் இதை போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டு. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்னைக்கு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். லைட்டாக கலர் மாறினப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதங்கிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். நான் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்து செய்ய போகிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான காய்கறி எது வேணாலும் போட்டு செய்யலாம். நான் 100 கிராம் கத்திரிக்காய், 100 கிராம் உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வதங்கினா காய் கொஞ்சம் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போடலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்ட அப்புறம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு 1 கப் புளி தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. காயெலாம் வெந்த அப்புறமா ஒரு 1/4 கப் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு நம்ம கருவாடு சுடு தண்ணியில் நல்லா அலசி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வாழை கருவாடு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த கருவாடு இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுன்னா கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.